At the edge of India's southern coastline, Dhanushkodi in Tamil Nadu's Ramanathapuram district stands as both a reminder of devastation and a symbol of resilience. Once a bustling town with rail connectivity, it was completely destroyed in the 1964 Rameshwaram cyclone. Nearly 300 families, most of them dependent on fishing, have rebuilt their lives, largely without any state-planned rehabilitation, but through sheer resilience. Most residents here live in homes without legal land ownership. Authorities cite cyclone risks, fragile ecology, and coastal regulation zone restrictions to argue against permanent settlement. 1964க்கு முன்னால இது வந்து பெரிய சிட்டியா இருந்துச்சு, ஆர்பா இருந்துச்சு, இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்துச்சு ஸ்ரீலங்கா வரைக்கும். இப்போ 1964 போய் சைக்ளோன் வந்ததுக்கப்புறம் அது அழிஞ்சு போச்சு, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. தனுஷ்கோடியே மொத்தம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்னென்னா இது பாரம்பரியம் அப்போ இருந்தவங்க எல்லாருமே இங்கே ஃபேமிலிஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் திரும்பி ரிட்டர்ன் இங்கேயே வந்துட்டாங்க. இங்கேருந்து வெளியில் போனவங்க எல்லாமே ரிட்டர்ன் இங்கே வந்துட்டாங்க. வந்து இங்கேயே இருந்து கடை வச்சுட்டு இவங்க வாழ்வாதாரமே இதுதான். Fishing remains the backbone of survival here, but the daily catch depends on the sea, making earnings uncertain. Those dependent on fishing say daily incomes are often barely enough to sustain a family. A single boat typically supports 7 to 8 fishermen, with the catch divided into small shares. வெளியில் கடையில் வாங்கி தான் வியாபாரம் பண்ணுறோம். இதில் ஏன்னா அதிகபட்சமாக எங்களுக்கு லாபம் ஒன்றும் கிடைக்காது. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு தான் எங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதிகபட்சமெல்லாம் இதில் லாபம்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. இது கடலுக்கு போயிட்டு ஆம்பளைகளுக்கு எல்லாரும் கடலுக்கு போவாங்க. கடலுக்கு போனாலும் எப்படியும் ஒரு போட்டில் வந்து 7 பேர் 8 பேர் போவாங்க. ஒரு 2000 ரூபாய் கிடைச்சாலும் ஆளுக்கு 200 ரூபா 300 ரூபா அப்படித்தான் வரும். அந்த பாடு அதிகமாக வந்து இப்போ வந்து டெய்லி வந்து எங்களுக்கு வந்து பாடு வர வாய்ப்பு கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் கடவுள் கொடுக்குற அதிர்ஷ்டம் மாதிரியே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் எங்களுக்கு வந்து மீன்பாடு வரும். அப்போ 200 300 அப்படித்தான் கிடைக்கும். அது வந்து அந்த ஆட்களுக்கு வந்து அது செலவுக்கே வந்து சரியாக போயிடும். இதில் உள்ள வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வந்து குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். Daily life is marked by other basic hardships. There's no nearby hospital, forcing residents to travel to Rameshwaram in emergencies, and only primary schooling is available. Residents speak about politics cynically, saying leaders are interested only in seeking votes without ensuring their basic needs. இந்த ஏரியா மினி சிங்கப்பூர். அதுக்கு பிறகு ராம்நாத் ராசா இங்கே இருந்தவர் தான். அவர் வச்ச பேர் தான் தனுஷ்கோடின்னு புகழ் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரி கிடையாது. இங்கே பள்ளிக்கூடம் 8 வரை இருக்குமா, 8 வரை பள்ளிக்கூடம் இருக்கு. சப்போர்ட்டுங்கிறது வந்து அரசாங்கம் வந்து ஓட்டு எலெக்ஷனுக்கு மட்டும் வர சொல்லுவாங்க, சப்போர்ட்டுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. Dhanushkodi has long been part of discussions on coastal development, tourism and environmental protection, both in Parliament and at the state level. The central government has improved road access and provided solar electrification to some households. The Tamil Nadu government has offered welfare schemes and proposed relocation to safer areas. But many families resist moving, insisting their livelihoods are tied to this coastline. இப்போ அடுத்து ரோடு போட்டாங்க. ரோடு போட்டால் கூரை வீடு தான் கட்டியிருந்தோம். அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பிரிங்க, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பிரிங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நாங்கள் பிரித்து அங்கிட்ட இங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஊடால வந்து பெரிய பெரிய அதிகாரி வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து யார் என்னன்னு தெரியாமல் அங்கே பிரிங்க இங்கே பிரிங்க, நாங்கள் அது கட்ட போகிறோம் இது கட்ட போகிறோம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராட்டம் பண்ணி ஏதோ தனுஷ்கோடியில் குடியிருக்கோம். இப்போவும் எங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இந்த மக்களுக்கு வாழ்வாதார மக்களுக்கு எந்த ஒரு பாய்ப்புமே இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தாவே போதும். எங்களுக்கு மீன் பிடிக்கிறவங்க நாங்கள், ஏன்னா எங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அவங்க வந்து இது கட்ட பார்க்கிங் கட்ட போகிறேன் அது இதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு தான் பாதிப்பாங்க. எங்கெல்லாம் விரட்டி விட்ருவாங்க, அந்த வீடு ஊரெலாம் இருக்க மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால வரக்கூடாது, பார்க்கிங் வரக்கூடாது. எங்களுக்கு இதே வாழ்க்கையே போதும். இங்கே என்ன பிரச்சனைன்னா ரோடு போட போகிறோம், இல்லைங்க காலி பண்ணுங்க எல்லாரும், ஆரிக்கு பண்ண போகிறோம் பாரிக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரிக்கு பண்ணால் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. Despite challenges from the risk of another cyclone to environmental restrictions and economic uncertainty,
families here continue to hold on. For them, Dhanushkodi is not just land, but a way of life shaped by the sea, struggle and survival. As elections approach, their demand remains clear: land rights, basic facilities, and the right to live without fear of being displaced. Their aspirations for a better livelihood are likely to shape their choices in the upcoming state assembly elections.